Hey guys, welcome back to our channel. This is your Vishnu. This is your Karthika. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஆமா. என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஷூட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். போட்டோ ஷூட்டுக்கு பிளான் பண்ணி என்ன போட்டோ ஷூட் இது? பேபியோட போட்டோ ஷூட். பேபியோட போட்டோ ஷூட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஷபாடே எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் கேமராமேன்? 10 மணி. காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சோம். இப்ப மணி 7 ஆகுது. இது வரைக்கும் போட்டோ ஷூட் முடியல. கொண்டு வருவோம் போடுவோம் போட்டோ எடுப்போம். ஆமா, நியூ பார்ன் கிட்ல சோ அதனால வந்து இப்ப அழுவாங்க, அடுத்து கொஞ்சம் தூங்குவாங்க, திரும்ப அழுவாங்க, திரும்ப ஃபீட் பண்ணனும், அடுத்து அழுவாங்க. கையில வச்சு 2 போட்டோ எடுத்துறப்போம் அழுதுருவாங்க. சோ அதனால இன்னைக்கு அந்த ஒரு ஷூட் தான். முடியல, என்னால முடியல, அவளால முடியல. எங்க கேமராமேன் ரொம்ப பாவம், அவரால முடியலன்னு அவர் இன்னைக்கு ஓட பாக்குறாரு. அதனால 10 மணிக்கா இருந்தாலும் பரவாயில்ல, நான் கிளம்பிடுறேன், விட்டுருங்கண்ணா அப்படின்றாரு. சரி, ஓகே. எனிவே ரொம்ப நாளுக்கு அப்புறமா விளாக வந்து நாங்க ஒரு ஆள் ஷூட் பண்ணி, நாங்க பின்னாடி கேமரா பின்னாடி ஒருத்தர் ஷூட் பண்ணி முன்னாடி நாங்க பேசுறோம். ஆமா, அதுவும் இல்லாம இந்த வீட்ல எங்களோட இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. எங்க புது வீட்ல ஃபர்ஸ்ட் vlog. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்துருப்பீங்க ஹோம் ஷிஃப்டிங் இது. அதுக்கப்புறமா இதுதான் எங்களோட வீடோட ஃபர்ஸ்ட் vlog. வீட்டோட vlog இல்ல, இது வந்து ஒரு போட்டோ ஷூட்டோட vlog. அம்மா முடியலடா சாமி, என்ன பாடுபட வேண்டியது இருக்குடா. ஓகே, இதை தாண்டி வேற என்ன சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்றத கேமராமேன்ட்ட கொஞ்சம் விஷயங்கள் கேட்போம். கேட்டுட்டு நான் வரேன், சரியா? இப்போ வந்து தூங்கிட்டு இருக்கோம். நம்ம தூக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்? ஃபோட்டோ எடுக்க போகிறோம், ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை ப்ளஸ் வந்து நம்மளோட கேமராமேன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வணக்கம், நமஸ்தே. நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஆமாம், இன்னைக்கு எவ்வளோ பாடுபட போகிறோம் நமக்கு தான் தெரியும். அதனால ரிசல்ட்டை பார்ப்போம். ரிசல்ட் கண்டிப்பாக பார்ப்பீங்க. நான் எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் என்னோட கேமராவில் வந்து நான் வந்து vlog எடுக்கும்போது மைக் நான் எதையும் கனெக்ட் பண்ணதில்லை. ஸோ அதனால் இந்த மைக் வந்து அவன் கொண்டு வந்தான். ஸோ அதை வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்னொன்று பேபியோட அம்மா வந்து உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கும் நான் வந்து அவங்க வந்து இந்த கேமரா இந்த ஃபோட்டோ ஷூட்டை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன், சரியா? கேட்டுட்டு நான் சொல்கிறேன், வாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஷூட்டை பற்றி? போட்டோ ஷூட்டா? ஆமாம், அதாவது என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ரொம்ப பெஸ்டான ஒரு ஃபோட்டோகிராஃபரை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். அவர் வந்து எங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இருந்து இப்போ எடுத்துட்டு இருக்காரு. அவர் வேற இன்னைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க போகாதீங்கன்னு சொல்றோம். ஆனா அவர் தான் நான் போயே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபர். உங்களுக்கும் வேணும்னா நீங்களும் கமெண்ட்ல கேளுங்க, நாங்க யாருங்கிறத உங்களுக்கு சஜஸ்ட் பண்றோம். கேமராமேன் ஆல்ரெடி எல்லாரும் பார்த்துட்டாங்க, நீங்களும் பார்த்துருங்க. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, ஆனா ஸ்டார்டிங்கே சூப்பரா பண்றாரு. ஆமா, இப்ப ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. குழந்தைங்களை ஷூட் பண்றதுக்கு இப்பதான். இது பெய்ட் ப்ரமோஷனோ எதுவுமே கிடையாது. இது வந்து நாங்களா அனுபவப்பட்டு அப்படி சொல்றது. சரி, இப்ப என்ன நினைக்கிற? குழந்தைய போட்டோ எடுக்க விட்டுருவானா விட மாட்டானா? யாரு அவன் எடுக்க போட்டோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். நாங்க மதியத்துல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டைம் என்ன 7 o'clock ஆகுது, இன்னுமே முடியல எங்களுக்கு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இல்ல, ஒரு சின்ன வீடியோ எடுக்கிறதுக்கே எங்களால முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதை தூங்க வச்சு திரும்ப அழுவா. அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அடிபடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா எங்க கேமராமேனுக்கு லைட் ஒர்க் ஆகாது, அடிக்கடி லைட்டிங் போயிடும். அதுக்கப்புறமா மைக் அடிக்கடி ஒர்க் ஆகாது, ஃபோக்கஸ் வராது. அவர் பறந்து வேற எடுப்பாரு. அதுக்கு மேல ஏறி மொட்டை மாடி மேல எல்லாம் ஏறின்னு எடுக்கலாம்னு பிளான் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேல எல்லாம் ஏற வேண்டியதா இருக்கு. ஆனாலும் நல்லா எடுத்துருவாரு எங்களுக்காக. நீ சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன். ஒழுங்கா போட்டோ பொதுவாக வந்து இந்த பிறந்த குழந்தைய ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரீசன், என்ன காரணம்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அது தெரிஞ்ச நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நீ சொல்லுறேன் செஃப், உனக்கு எதாவது தெரியுமா? குழந்தைங்க மேலே நிறைய திருஷ்டி விழுந்துடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதுதான் எனக்கும் அதுதான் தெரியும். அது தாண்டி உனக்கு எதாவது தெரியுமா? அதை தாண்டி எனக்கும் எதுவும் தெரியாது. அதனால் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், ஓகேவா? அப்புறம் வேறு என்ன, வேறு அவ்வளோதான். இனி வந்து
அவனை கொண்டு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கொஞ்சம் அவனை கொஞ்சம் மாஸாக கிளாஸாலாம் காமிச்சிட்டு இது பண்ணுவேன். அந்த ஃபோட்டோலாம் நான் இந்த vlogல ஆட் பண்ணுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நான் என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஆட் பண்ணுவேன். என்னோடய இன்ஸ்டா லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே என்னோடய ஃபேஸ்புக் லிங்க்கும் அதில் இருக்கும். என்னோடய ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைலோட லிங்க்கும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி நம்மளோட ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம யூடியூப் அக்கௌண்ட்டையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனே அழுத்தி வைங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதை தாண்டி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நான் என்னோடய கேமராமேன்ட்ட கொடுக்குறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சரியா? ஷூட்டு காலையில் 10 மணின்னு சொன்னாங்க. மணி பார்த்தா இப்போ சாயங்காலம் 6:43. இவ்வளோ நேரமாக நானும் பார்த்து போர் அடிச்சு இந்த கேம் விளையாட்டுருக்கீங்க. இந்த கேம் பற்றி உங்களை தெரியும்னு நினைக்கிறேன். பல பேர் பல விதமாக பேசல கேமு, ஆனால் நல்லா தான் இருக்குது. ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கும்போது இது ஆல்ரெடி நம்ம நல்லா பல கஷ்டத்தில் இருப்போம். பார்க்கும்போது சரி இங்கே போனால் அங்கே முடிஞ்சிரும்னு போட்டிருப்பான், ஆனால் அங்கே போனால் அங்கே ஒரு ஆப். வாழ்க்கையில் ஆப்பு எவ்வளோ ஆப்பு பார்த்தாச்சு, இதை பார்க்க மாட்டோமான்னு சொல்லி பார்த்துருவேன். கேமே டிப்ரெஷனாக தான் இருக்குது. இப்போ பாருங்க, ட்ரை அகேன், எப்போவும் ட்ரை அகேன் தான். ஸோ நாங்கள் இனி வந்து ஷூட் வந்து சரி சின்ன பிள்ளைய வச்சாலும் எடுக்கும், இந்த ஜாலியாக தான் இருக்கும். இவ்வளோ சின்ன குழந்தையெல்லாம் எடுத்ததில்லை, இப்படி தான் ஃபஸ்ட் டைம். பார்ப்போம், நல்லா வரும். நாங்கள் நல்லா வராட்டாலும் நாங்கள் வர வைப்போம். ஆமாம், எல்லாம் நம்பிக்கை தானே. இது நம்ம வீடு. அவர் தகர்த்துறாரு, கவலைப்படாண்ணா. அதனால் எல்லா ஷூட்டுக்கு போகும்போது நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நம்பிப்போம். இதுக்கு எப்படி நடக்கும்னு ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியாச்சு, அதனால நோ ப்ராப்ளம். என்ன நடந்தாலும் அது நமக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு ஷூட்டை கண்டினியூ பண்ண வேண்டியதான். சரி, ஒரு 8 மணிக்காவது தொடங்கிடுவேன்னு சொல்லி நான் இப்போ வெயிட் பண்ணுறேன், பார்ப்போம். ஆமாம், வீட்டுக்கு நான் வந்து ஒரு 4 மணிக்கு கிளம்பலான்னு பார்த்தேன், ஆனால் வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே, ஒரு 10 மணி. என்ன மேடம், என்ன நடந்துட்டுருக்கு? நேற்றுக்கு நைட்டு போயிட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க? ஆமாம், நேற்றுக்கு நைட்டு அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சுது. அப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். இன்னைக்கு அடுத்தது இப்போ கொஞ்சம் வீடியோ. சரி, நீ என்ன சொல்லிட்டு அவனை கூப்பிட்ட? பேபிக்கு ட்ரெஸ் ஃபோட்டோ ஷூட் எடுத்தேன். அப்படியே சைடில் நமக்கு கொஞ்சம் எடுத்துடலாம்ல, அதனால எடுத்துட்டு இருக்கேன். எடுத்தாச்சா எல்லாமே? ஆஹா, எல்லாம் எடுத்துட்டு இருக்கு. நிறைய இருக்கா? வெறும் 2 வீடியோஸ் தான் எடுத்திருக்கோம். நேரம் ஆகும். அதுவும் அவன் தூங்கும் போது தான் எடுக்க முடியும். ஆமா, அவனை தூங்க வச்சு அம்மாட்ட கொடுத்துட்டு நாங்க இங்க வந்து எடுத்துட்டு இருக்கோம். சரி, அவன் எப்போ முழிச்சு கதறுவான்னு எனக்கு தெரியல. அது பயந்து என் வாழ்க்கையில என் புருஷனுக்கு கூட நான் இப்படி பயந்ததே இல்லை. என் புருஷனுக்கு பயந்துட்டாலும் என் பிள்ளைக்கு பயப்படுறேன். ஐயோ, அழுதுருவா. பாருடி, உன் கொட்டை தடக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். இது நான் கேமரா பின்னாடி பேசினா நல்லா இருக்காது, கேமரா முன்னாடி வர. எனக்கு மட்டும் இல்ல, குடுமி இருக்குல்ல, உன் குடுமி பிடிச்சி இப்படி ஆட்டு. என் குடுமையை பிடிச்சி ஆட்டினாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா உன் கொட்டை தடக்கிறதுக்கு ஒருத்தன் வந்திருக்காண்டி, பிறந்து வந்திருக்கான். அந்த மாதிரி ஒண்ணு சொல்றேன், நான் பார்க்கணும் என் கண்ணால. இல்ல, எனக்கு குடுமையை பிடிச்சா மாட்டுறது ரெண்டாவது, உன் குடுமையை பிடிக்கிறதுக்கே ஒருத்தன் வந்திருக்கான்ல, அதுவே பெரிய விஷயம் தான். ஓகே, நாங்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டான்ஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கோம், கொஞ்சம் கண்டென்ட் வீடியோ 1-2 எடுத்திருக்கோம். எங்கள் கேமராமேனுக்கு வந்து அவசரமாக அடுத்து வந்து ஒரு ஷூட்டுக்கு கால் வந்தாச்சு. ஸோ அதனால் அவர் கிளம்ப போகிறாரா. நாங்கள் வந்து இல்லையா, சரி மண்டே ஆடுறான். அவன் தான் சொன்னான், ஆனா நாளைக்கு ஷூட் இருக்கும்னு நினைக்கிறேன். நினைக்கிறாரா? இன்னைக்கு இங்கே அப்படி அவரை பிடிச்சிருவோம் நாங்க, அந்த பிளான்ல தான். அப்புறம் வேற என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறமா நேற்று சொன்னது மாதிரி நாங்கள் கேமரால ஷூட் பண்றோம். எங்களுக்கு கேமரால ஷூட் பண்ணும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கு. இவ்வளவு நாள் நான் கேமரால ஷூட் பண்ணாதது இருந்தது காரணம் என்னன்னா, மைக் இல்லை. ரெண்டாவது விஷயம், மைக் இருந்தாலும் என்னோட மைக்கோட பாட் வந்து ஒர்க் ஆகாம இருந்துச்சு. அதுதான் மெயின் ரீசன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றதுக்கு, அப்பார்ட்மெண்ட்ல வந்து கேமரா வச்சு வீடியோ எடுக்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. அதுவும் ஒரு ரீசன். அது வெளியே கீழே போனா எடுக்க முடியாது, மேல போக முடியாது, மொட்டை மாடி போக முடியாது, வெளியே காரிடாருக்கும் போக முடியாது, யாராவது வந்துட்டே இருப்பாங்க. ஆமா, இங்க பிரச்சனை இல்லை, இங்க நல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது விஷயம், நேற்றுக்கு வந்து குழந்தைக்கு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருந்தோம். இதை தாண்டி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா?
நாங்கள் இன்னைக்கு எடுத்த நாங்கள் ரீல்ஸு அப்புறமா வந்து ஷார்ட்ஸ் இது எல்லாமே வந்து எங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். எங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி எங்களோட ஃபேஸ்புக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. நேற்றைக்கு இதே விஷயம் நான் சொன்னேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீடியோலாம் எப்படி வந்திருக்கு? வீடியோலாம் ஃபோட்டோஸ்லாம் நேற்றுக்கு நல்லா வந்துச்சா? எல்லாம் நல்லா அது ஒன்று எடுக்க விட்டுட்டாங்க. நாங்கள் வந்து எடுத்த அப்புறம் தான் நாங்கள் அவுட் எடுப்போம். ஃபோட்டோ எடுக்கும்போது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எடுத்து கிளிக்கெல்லாம் பார்த்த அப்புறம் தான் 40 ஃபோட்டோ எடுத்தால் அதில் 4 ஃபோட்டோ கரெக்டாக இருக்கும். அதனால 40 ஃபோட்டோ எடுத்திருப்போம், அதில் 4 ஃபோட்டோ கரெக்டாக வந்துடும் நம்பிக்கை இருக்கு. 4 ஃபோட்டோ கரெக்டாக இன்ஸ்டால தான் போடுவீங்க. அதனால ஆமா, இன்ஸ்டால 3 ஃபோட்டோ தான். அது இப்போ போட போறாங்க. அது எத்தனை கழிச்சு தான் 3 மாசம் கழிச்சு. ஓகே, ஷூட் நல்லபடியா போச்சு. எடுத்த வரைக்கும் நல்லா எடுத்துருக்கோம்ல. ஒரு நாள் ஷூட் பிளான் பண்ணோம், ஒரு 4 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் இன்னையோட. ஆமா, இன்னைக்கு 3ஆவது நாள். நாளைக்கு நீ ஆயிடுனா 4 நாள். நாளைக்கு ஆகாது, ஏன்னா நாளைக்கு ஒரு ஷூட் இருக்கு. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இன்னி அடுத்து எப்போ வருவ? எல்லாம் அவன் செயல். லீவ் இருந்தனால 4 நாள் இருந்தனால அது அப்படி ஓகே ஆயிடுச்சு. நானும் ஊருக்கு போல. ஆமா, அப்படி இல்ல இவன் இப்ப முன்னாடி வேற பக்கத்துல இருந்தான், கொஞ்சம் பக்கமா இருந்துச்சு. இப்போ ஒரு 5-10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா விஷ்ணுன்னு சொன்னேன். அங்க இருக்கீங்கன்னா கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க. நான் ரொம்ப இந்த பக்கம் வந்துட்டாரு. சோ இதனால எனக்கு முன்னாடி வந்து நீ இடையில இறங்கி வர வேண்டியது. ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்ட்ரைட்டா இதுல வந்து இறங்கிடலாம். அதுக்கப்புறம் அவள இப்போ ஸ்ட்ரைட்டா உள்ள வந்து ஜங்ஷன்ல இறங்கிட்டேன்னா ஜங்ஷன்ல இருந்து உள்ள வந்துடலாம். முன்னாடி வீடு ரொம்ப கொள்ளலாம், நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஆமா, ஸ்பேஸ் இருக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பக்காவா இருக்கு. பார்த்து பிடிச்ச இடம். ஓகே, அவ்வளவுதான். எனிவே நீங்க வந்து வீடியோ அவுட்ட பாப்பீங்க. இப்போதைக்கு ப்ரமோஷன் வேண்டாவா? நான் ப்ரமோஷன் தனியா கேட்பேன். அதுக்கெல்லாம் நீங்க வந்து சின்னதா ப்ரமோஷன் பண்ணி எங்களை வந்து என்ன வந்து கழட்டி விட பாக்குறீங்க. பெருசா ப்ரமோஷன் வீடியோல எப்பதான் போடுவீங்க? இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். ரீச் கிடைச்ச உடனே நான் புந்துக்கிறேன். என்ன மேடம்? டேலண்டட் கேமராமேன். அறிவு நிறைய இருக்கு. அவ்வளவுதான். லைக் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு. ஓகே, அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த பெல் பட்டன் அமுக்குங்க. அப்பதான் எங்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஜாலியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், பிடிச்சதை பண்ணுவோம்.